ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் அன்பாய் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து ஒரு பாடலை கைகளை தட்டி ஒரு அடிகளை பாடி நம் வார்த்தைகளுக்கு நேராக போக போகிறோம். அல்லேலூயா. என்னை கைவிடாத இயேசு நீங்கதான், என்னை காலமெல்லாம் சுமப்பவர் நீங்கதான். என்னை கைவிடாத இயேசு நீங்கதான், என்னை காலமெல்லாம் சுமப்பவர் நீங்கதான். என் பலனும் என் சுகமும் நீங்கதான், என் வழியும் என் ஏக்கம் நீங்கதான். நீங்க சொல்லுங்க. என் பலனும் என் சுகமும் நீங்கதான், என் வழியும் என் ஏக்கம் நீங்கதான். என்னை கைவிடாத இயேசு நீங்கதான், என்னை காலமெல்லாம் சுமப்பவர். சத்தமாய் என்னை கைவிடாத இயேசு. மரித்தவரும் உயிர்த்தவரும் நீங்கதான், என்னை மகிமையிலே சேர்ப்பவரும் நீங்கதான். மரித்தவரும் உயிர்த்தவரும் நீங்கதான், என்னை மகிமையிலே சேர்ப்பவரும் நீங்கதான். என்னை கைவிடாத இயேசு நீங்கதான், என்னை காலமெல்லாம் சுமப்பவர் நீங்கதான். சேர்ந்து சொல்லுங்க. என்னை கைவிடாத இயேசு நீங்கதான், என்னை காலமெல்லாம் சுமப்பவர் நீங்கதான். இருப்பவரும் இருந்தவரும் நீங்கதான், எனக்குள்ளே இருப்பவரும் நீங்கதான். இருப்பவரும் இருந்தவரும் நீங்கதான், எனக்குள்ளே இருப்பவரும் நீங்கதான். என்னை கைவிடாத இயேசு நீங்கதான், என்னை காலமெல்லாம் சுமப்பவர். என்னை கைவிடாத இயேசு, என்னை காலமெல்லாம் சுமப்பவர் நீங்கதான். என்னை கைவிடாத இயேசு நீங்கதான், என்னை காலமெல்லாம் சுமப்பவர் நீங்கதான். என்னை கைவிடாத இயேசு நீங்கதான், என்னை காலமெல்லாம் சுமப்பவர் நீங்கதான். என்னை கைவிடாத இயேசு நீங்கதான், சுமப்பவர் நீங்கதான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எல்லாம் அப்படி அமர்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் சபைக்கு வந்திருக்கிற திருச்சபையின் பிள்ளைகள், இந்த வார்த்தைகளை கேட்கிற இணையதளம் மூலமாய் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தினுடைய வாழ்த்துதலையும் சொல்லி இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கத்தை நான் தெரியப்படுத்துகிறேன். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் தியானிப்பதற்கு தேவன் கொடுத்த வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எடுத்தவர்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6 அதனுடைய 26வது வசனம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து இன்றைக்கு இந்த மாதத்திலே அல்லது இந்த ஆராதனையிலே உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, வந்திருக்கிற நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சி 2 பக்கத்தில் இருக்கிறவங்களையும் தட்டி சொல்லுங்க, நீங்க விசேஷித்தவர்கள். நீங்க விசேஷித்தவர். எனக்கு கேட்கல. ஆமா, பிள்ளைகளுக்கு கை பிடிக்க தெரியாதோ? பிள்ளைகளெல்லாம் கையை பிடிச்சி சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட, நீங்க விசேஷித்தவர்கள். ஆமே. அல்லேலூயா. நமக்கு ஒன்று தெரியுமா, நம்ம யாரை வாழ்த்துறோமோ உண்மையாக வாழ்த்துனா அந்த வாழ்த்துதல் நடக்கும். ஆமே. அப்போ நீங்கள் எவ்வளவு பெரிய விசேஷித்தவர்கள். ஆமே.
அல்லேலூயா. நம்ம வாழ்த்தினும் போது அதுதான் ஆண்டவர் சொன்னார் மோசேயை பார்த்து, உன்னை யார் ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆமே. அப்ப நம்ம மற்றவர்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றேன்னா அந்த ஆசீர்வாதத்தை அவர்களும் சுதந்தரிப்பார்கள், நம்மவும் சுதந்தரிப்போம். ஆமே. இன்னைக்கு ஆண்டவர் ஆகவே தான் சபையை பார்த்து சொல்லுகிறார், சபையே, தேவ பிள்ளையே, நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆமே. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற மற்ற நண்பர்களை காட்டிலும் நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனால் அவைகளையும் உங்கள் பரமபிதா பாருங்கள் பிழைப்பூட்டுவார் என்று சொன்னால், அப்படி என்றால் நம்முடைய தேவன் அவைகளையும் நடத்துவார் என்று சொன்னால், இந்த மாதம் கர்த்தர் உங்களையும் விசேஷமாய் நடத்த வல்லமை உள்ள தேவன். அதனாலதான் அப்பா சொல்றாரு, அவைகளையெல்லாம் கொஞ்சம் நான் நேற்று இந்த வார்த்தையை இரவுல தியானிக்கும் போது வண்ணத்து பூச்சியை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தேன். வண்ணத்து பூச்சி பாருங்க, அது மிகவும் எளிமையான ஒரு பூச்சி, மிகவும் எளிமையான ஒரு பூச்சி. சும்மா தட்டி விட்டாலே என்ன செய்திரும், கீழே பொத்துன்னு விழுந்துரும். ஆனா அந்த வண்ணத்து பூச்சி அது சிறகடித்து பறக்கும் போது அதனுடைய அழகை ரசிக்கிறோம் பாருங்க, எவ்வளவு அழகா ரசிச்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த வண்ணத்து பூச்சியை போஷித்து நடத்த என் தேவனால் முடியும் என்றால், தட்டினா கீழே விழுந்துரும். அப்படிப்பட்ட அந்த வண்ணத்து பூச்சியையே தேவன் பிழைப்பூட்ட முடியும் என்றால், அதற்காக செடி கொடிகளை உருவாக்கி அந்த கனிகளை அதற்கு கொடுக்க முடியும் என்றால், தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவைகளுக்கு கொடுப்பதை காட்டிலும் நம்மை விசேஷித்தவர்களாய் தேவன் நம்மை நடத்த இன்றைக்கு வல்லமை உள்ளவர். ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே, சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை விசேஷித்தவர்களாய் என் தேவன் நடத்த போகிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு மரம், செடி, கொடிகளை சற்று எடுத்து பாருங்கள். அந்த மரம், செடி, கொடிகள் சில வேளைகளில் நீங்க தண்ணி ஊத்தாம இருந்தாலும் அந்த செடிகள் வளருகிறது. சில நேரங்கள் புல் பூண்டுகளை பாருங்க, அது அதாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது வளர வேண்டும் என்றாலும் அதற்கும் ஆகாரம் தேவைதான். அல்லேலூயா. அதனால்தான் ஒரு வாழை மரத்தை வச்சா அதுக்கு உரங்களை போடுகிறோம், நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப தேவ பிள்ளைகளை, அப்படி மரங்கள், செடிகள், கொடிகள். இன்னைக்கு பாருங்க, மிருகங்களை பாருங்கள், காட்டு மிருகங்கள் அல்லது மிருகங்களை சற்று பாருங்க. அந்த மிருகங்களுக்கும் அன்றென்று தேவையான போஜனத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் கொடுக்கிறானோ இல்லையோ, ஆனா தேவன் அதற்குரிய தேவைகளை, அதற்குரிய போஜனத்தை எவ்வளவு அழகாக கொடுக்கிறார். அந்த தேவன் பார்த்து நம்மளை பார்த்து சொல்லுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் தான் விசேஷித்தவர்கள். அந்த காட்டு மிருகங்களை பார்க்கலாம், அந்த பறக்கிற பறவைகளை பார்க்கலாம், அந்த புல் பூண்டுகளை பார்க்கலாம். கர்த்தரை ஆராதிக்கிற நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் தான் விசேஷித்தவர்கள் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவைகளையும் போஷிப்பார் என்றால் நம்மையும் போஷிக்க அவர் வல்லமை உள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றை காட்டிலும் இன்றைக்கு நம்ம பயன்படுத்துகிற ஒரு வாகனமாக இருக்கலாம், அல்லது பயன்படுத்துகிற ஒரு பொருளாக இருக்கலாம், நாம் தங்குகிற வீடாக இருக்கலாம், தேவ பிள்ளையை ஏதாகிலும் ஆகட்டும், ஆனால் தேவன் நம்மை அது எல்லாவற்றை காட்டிலும் விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறார். ஏன் இந்த வார்த்தை சொல்லப்பட வேண்டும்? ஏன் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் நம்முடைய ராஜாதி ராஜா சொல்ற நீ விசேஷித்தமானவன், நீ விசேஷித்தமானவன் என்று ஏன் சொல்ல வேண்டும்? அதற்கு காரணம் என்ன? 3 காரியங்களை வேதத்திலிருந்து சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஏன் நம்மை தேவன் அவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் விசேஷித்தம் உள்ளவர்கள் என்று தேவன் சொல்லுகிறார் என்றால், ஆதியாகமம் பாருங்கள் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். ஆதியாகமம் 9:6 வாசிக்க கேட்போம். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால். இப்பொழுது ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 2:7 வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான். மனுஷன் ஜீவாத்துமாவாய் மாற்றப்பட்டான். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, நீங்களும் நானும் ஏன் விசேஷித்தவர்கள் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு வார்த்தை புரியுது? அப்படின்னா தேவனை போல மனுஷன் உருவாக்கப்பட்டிருக்கிறாமே. அதனாலதான் அந்த ஜீவ ஆத்துமா அவன் நாசியின் சுவாசத்தினாலே, ஆமே, பாருங்க, அந்த மனுஷன் ஜீவ ஆத்துமாவாக மாற்றப்படுகிறான். அப்படி என்றால் தேவ பிள்ளைகளே, அந்த பாக்கியம் வேறு எதுக்கும் கிடைக்கல. அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கிறது யாருக்கு தெரியுமா? மனுஷர்களாகிய நமக்கு மாத்திரம்தான் அந்த ஆத்துமாவை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சுங்களா? ஒரு மரம் ஆனாலும் சரி, ஒரு செடி ஆனாலும் சரி, ஒரு மிருக ஜீவனமானாலும் சரி, ஒரு பறவை ஆனாலும் சரி, அவைகளெல்லாம் மாண்டு போகும். மனுஷனும் மாண்டு போவான். ஆனால் மனுஷனுக்கு மாத்திரம்தான் ஆத்துமா என்கிற ஒன்றை உள்ள வைத்து அவருடைய சாயலிலே அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பெரிய நம்மளை நினைச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய விசேஷித்தவர்கள். ஆமே, நம்ம இன்னைக்கு ஒரு சிங்கத்தை பார்க்க சில வேளையில மிருக காட்சி சாலையில போய் ஒரு சிங்கத்தை பார்க்கிறோம். அது சீறுகிறது, சத்தம் போடுகிறது, அந்த சிங்கம் ஓடுகிறத எல்லாம் பார்க்கிறோம். ஆனா அந்த சிங்கமும் செத்து போகும். ஆனா அதற்கு ஆத்துமா ஒன்று உண்டு என்பது சொல்லப்படவில்லை. ஆத்துமா ஒன்று உண்டு என்று சொன்னால், தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, தேவ சாயலில் உருவாக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் தான் அந்த ஆத்துமாவை, ஜீவாத்துமாவை தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டவன். சொல்ல முடியுமா? நான் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டவள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப கொஞ்சம் கண்ணை மூடி நினைச்சு பாருங்க. அதெல்லாம் பார்க்கலாம், நான் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமே, அல்லேலூயா. அதனாலதான் உலக மனுஷன் சொன்னா, மனுஷனுக்கு எத்தனை அறிவுன்னு சொன்னா, மனுஷனுக்கு எத்தனை அறிவுன்னு சொன்னா, மனுஷனுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. ஆமே. மிருகங்களுக்கு எத்தனை அறிவு? அதுதான் அந்த ஆத்துமா இல்ல. அந்த ஆத்துமா ஒன்னதான் நமக்குள்ள வச்சிருக்கிறார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. அப்ப தேவ சாயலில் உருவாக்கப்பட்டபடியினாலே நான் ஒண்ணு சொல்றேன், நம்மை பார்க்கிறவர்கள் தேவனை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்மளை பார்க்கும்போது யாரை பார்க்கணும்? பரலோக தேவனை பார்க்கணும். நாம் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோமே. தேவன் நம்மை அவருடைய சாயலிலே உருவாக்கி பாருங்க, எவ்வளவு அழகான கண்கள், எவ்வளவு அழகான கரங்கள், எவ்வளவு அழகான கால்கள். பாருங்க, மனுஷன் எப்படியெல்லாம் மாறணுமோ அப்படியெல்லாம் மாற்றுவதற்கு ஏதுவான எத்தனையோ திறமைகள். இதெல்லாம் எப்படி இங்க உண்டானது தெரியுமா? அந்த ஆத்துமா இருக்கிற வரையில தான் அது நடக்கும். ஆமே. எப்ப அந்த ஆத்துமா எடுக்கப்பட்டுச்சோ அப்பப்போ என்ன செய்யப்பட்டிருக்கும்? கொண்டு படுக்க வச்சிருவாங்க. அல்லேலூயா. அப்படியே படுக்க வச்சிருவாங்க.
ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவ சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் தான் விசேஷித்தவர்கள். எதுவரையிலும் தெரியுமா? அந்த ஆத்துமா நமக்குள்ள இருக்கிறது வரைக்கும். ஆமென். அப்ப ஆத்துமா கெட்டு போனால் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஆத்துமா கெட்டு போனால் என்ன ஆகி போச்சு? முடிஞ்சு போச்சு. அப்ப முதல்ல ஒன்றை புரியணும். ஏன் நான் விசேஷித்தமானவன்? தேவ சாயலில் உருவாக்கப்பட்டவன். அல்லேலூயா. தேவ சாயலில் உருவாக்கப்பட்டவள். அந்த நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கும் என்றால் இந்த மாசத்துல நீங்க சொல்ல போறீங்க, எல்லார பாக்கிலும் நான் தான் விசேஷித்தமானவன். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது வேதம் என்ன சொல்லுகிறது? இரண்டாவது 1 பேதுரு 2:24 வாசிக்கலாம். 1 பேதுரு 2:24 வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. இரண்டாவது ஏன் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அல்லேலூயா. அப்படின்னா எனக்காக அவர் சிலுவையிலே மரித்ததினால் நான் விசேஷித்தவன். புரிஞ்சுங்களா? இந்த உலகத்துல பாவம் இல்லாத மனிதன் இல்லை. வேதம் சொல்லுகிறது தாயின் கருவில் உருவாக்கப்படும் போதே அவன் பாவத்தில் தான் கற்பம் தரிக்கிறான். அப்படி என்றால் பாவம் செய்யாத மனிதன் உலகத்தில் இல்லாத போது இந்த பாவம் செய்த மனிதனுக்கும் ஒரு மீட்பை கொடுப்பதற்காக கல்வாரியிலே நமக்காக அடிக்கப்பட்டார் பாருங்க, நமக்காக இரத்தம் சிந்தினார் பாருங்க, நமக்காக நொறுக்கப்பட்டார் பாருங்க. அதனால நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதனால விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நினைச்சு பாருங்க, கல்வாரியின் இரத்தம் இன்றைக்கு இல்லை என்றால், கல்வாரியின் இரத்தத்தால் நான் கழுவப்படாவிட்டால், கல்வாரியின் இரத்தம் என்னை கழுவினபடியினாலே தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நம்ம நின்று கொண்டிருக்கிறோமே. இல்லைனா நம்மளையும் பார்த்து பலர் பல விதமாய் பேசுவார்கள், பலர் விதமாய் சொல்லுவார்கள். ஆனா ஒன்றை சொல்றேன், கல்வாரி இரத்தம், அந்த சிலுவையிலே உண்டான ஒரு மீட்பு நமக்கு கிடைச்சதுனால நம்ம தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதான் அந்த வசனம், நம்முடைய பாவங்களுக்காக சத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு. தேவப்பிள்ளை, நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், சாபங்களில் இருந்து ஒரு விடுதலையை உண்டாக்கப்படுவதற்கு, நாம் நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தப்பித்து நிற்பதற்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டாரே, அவர் சிலுவையிலே நின்று நமக்காக மரித்தாரே. தேவ பிள்ளையே, அதே மரண தண்டைய நீ உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தாங்கன்னா, நம்முடைய பாவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நினைச்சு பாருங்க நம்முடைய சூழ்நிலைகளை. ஆனால் நம்ம அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கப்படும்படிக்கு தேவன் கல்வாரி இரத்தத்தை நமக்காய் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த ஆராதனையோடு இணைந்து நாம் கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ள ஒரு நிச்சயத்தோடு கூட இருந்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், இந்த ஐக்கியம் எதனால் கொடுக்கப்பட்டது? அவர் சிலுவையிலே நமக்காய் மரித்ததினால் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு சிலுவை மரணத்தை குறித்து அதிகமா எப்பொழுது தியானிப்பார்கள் தெரியுமா? குட் ஃப்ரைடே வருதுன்னு சொன்னா மட்டும்தான் சிலுவை மரணத்தை குறித்து அதிகமாய் தியானிக்கிறார்கள். அல்லது கர்த்தருடைய பந்தி வருதுன்னா அதிகமாய் தியானிக்கிறார்கள். அப்படி அல்ல. நான் சொல்றேன், நம்ம எல்லாம் விசேஷித்தமா ஆண்டவர் வச்சிருக்கிறதே அந்த சிலுவையில அவர் நமக்காய் மரித்ததுனால மாத்திரம்தான். இல்லைன்னா இன்னைக்கு எங்கேயோ நம்ம செய்த பாவங்களுக்கு, நம்ம செய்த அக்கிரமங்களுக்கு, நம்ம செய்த அநியாயத்துக்கு இதுக்கு முன்ன ஒரு தண்டனை கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு மனுஷன் கூட உயிரோடு வாழ்ந்திருக்கவே முடியாது.
உயிரோடு வாழ்ந்திருக்கவே முடியாது. நினைச்சு பாருங்க, இன்னைக்கு ஊழிய பாதையிலே நான் பார்த்திருக்கிறேன். பெரிய பெரிய துரோகங்கள் செய்தவர்கள், பெரிய பெரிய கொலை குற்றங்களுக்கு உட்பட்டவர்கள், தேவ பிள்ளைகளே மரண தண்டனைக்கு உட்பட்டவர்கள் இன்றைக்கு இயேசுவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நிச்சயம்தான் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. பாருங்க, எனக்கு ஒரு அருமையான சகோதரை தெரியும். ஒரு காலகட்டத்தில் பாருங்கள், மதுபானத்திற்கு அடிமையாக்கப்பட்டு எப்ப பார்த்தாலும் மதுவை குடித்துக் கொண்டு ரோட்டிலே படுத்திருப்பார். ரோட்ல படுத்திருப்பார். பாருங்கள், அவரை பார்க்கிறவர்கள் எல்லாம் ஏளனமாய் சொல்லுவார்கள். சொந்த வீட்டிலே கூட அவரை பராமரிப்பதற்கு நபர்கள் இல்லை. ஒரு நாள் இந்த மது போதையிலே பாருங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இனி மதுவை குடித்து குடித்து எப்படியாகிலும் சாக வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையிலே ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஒரு சத்தம் அவருடைய காதிலே தொனித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த கூட்டத்திலே நின்று அந்த தேவ ஊழியர் பேசுகிற வார்த்தை இவருடைய காதுகளிலே தொட்டு கொண்டிருக்கிறது. உனக்காய் சிலுவையிலே அடிக்கப்பட்டவர், உனக்காய் கல்வாரியிலே ரத்தம் சிந்தினவர், உனக்காக கல்வாரியிலே மீட்பை உருவாக்கினவர், உன் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவர் அப்படிங்கிற வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்ட உடனே என் பாவம் மன்னிக்கப்படுமா? நான் என் மனைவிக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறேன், என் பெற்றோர்களுக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறேன், என் சகோதரர்களை பகைத்திருக்கிறேன், என் குடும்பத்தில் உள்ள அத்தனை நபர்கள், என் ஊரில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் விரோதமாய் எழுதி இருக்கிறேன். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா? என்னுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுமா? அப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா? அப்படி ஒரு மனுஷன் இருக்கிறாரா? யார் என்னை கூப்பிடுகிறது என்று சொல்லி அவர் அந்த போதையா ஆனாலும் அந்த கூட்டத்துக்குள்ளே போகிறார். அந்த கூட்டத்துக்குள்ளே போகும்போது அந்த தேவ ஊழியக்காரருடைய பெயரை சொல்லி அழைக்கிறார். இப்படிப்பட்ட நிலைமையிலே வந்திருக்கிற அருமை சகோதரா, உன்னையும் இயேசு நேசிக்கிறார் என்று சொன்ன உடனே அவன் பாருங்கள் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு அந்த மேடைக்கு முன்பாக ஓட ஆரம்பிக்கிறான். அவன் ஓடிக்கொண்டிருக்கிற போது அவனுக்குள் தேவ வல்லமை இறங்க ஆரம்பிக்கிறது. அந்த மேடையின் பக்கத்தில் அவன் போகும்போது கல்வாரியிலே சிலுவையிலே அடிக்கப்பட்டவராய் அந்த மேடையில் அவருக்கு ஊழியக்காரர்களை தெரியவில்லை. ஒருவரை பார்க்கிறான், சிலுவையிலே சொட்டு சொட்டாய் இரத்தம் வடிந்து கொண்டு, சொட்டு சொட்டாய் இரத்தம் வடிந்து கொண்டு அந்த இரத்தத்தின் நடுவிலே நின்று அந்த இரத்தம் பாருங்கள் அவனுடைய சிரசிலே விழுவதை அவன் பார்க்க ஆரம்பித்த உடனே அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒரு புது மனிதனாய் மாற்றப்படுகிறார். இன்றைக்கு தேசத்தை கலக்குகிற தேவ ஊழியனாய் மாற்றப்பட்டு அநேக லட்சங்களுக்கு பிரசங்கிக்கிற ஒரு தேவ மனிதனாய் ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, அவருடைய இரத்தம் தான் நம்மை கழுவுகிறது, அவருடைய இரத்தம் தான் நம்மை மீட்டெடுக்கிறது. அதனால நான் சொல்றேன், நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். ஆமென். நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். கல்வாரியிலே எனக்கு அவர் சிந்தின இரத்தமே அதற்கு காரணமாயிருக்கிறது. அந்த மீட்பே எனக்கு காரணமாயிருக்கிறது. இன்றைக்கு வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, சில வேளைகளில் நம்ம சபையிலே வந்து ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம். நான் சொல்றேன், உங்களையும் என்னையும் ஆண்டவர் நீங்க இருக்கிற இடத்துல விசேஷமா வச்சிருக்கிறாருங்க, விசேஷமா வச்சிருக்கிறாரு. நான் சொல்றேன், உங்களை குறித்து பாருங்க, நான் சொல்ல முடியும், வேற யாரையோ குறித்து ஜனங்கள் பேச மாட்டாங்க, ஆனா உங்களை குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நீங்க தான் விசேஷமானவர்கள். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. உங்க குடும்பத்தை பற்றி தான் பேசிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்க விசேஷிக்கப்பட்டவர்கள். எந்த மனுஷன் விசேஷிக்கப்பட்டானோ அந்த மனுஷன் தான் வீடுகளிலே பேசுவார்கள். ஆமென். அல்லேலூயா. இல்லைன்னா பேச மாட்டாங்க. ஆமென். யாரோ ஒரு மனுஷன் அப்படின்னு போயிருவாங்க. ஆனா இன்னைக்கும் உங்களை குறித்து நல்லது பேசுறாங்களோ கெட்டது பேசுறாங்களோ இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க. இல்ல, காரணம் என்ன தெரியுமா? கல்வாரியிலே அந்த சிந்தின இரத்தம், கல்வாரியிலே தேவன் நமக்காய் சிந்தின அந்த இரத்தம் இன்னைக்கு நம்ம மேல விழுந்திருக்கிறது. இங்க இருக்கிற பிள்ளைகள் மேல் விழுகிறது, வாலிபர்கள் மேல் விழுகிறது, பெரியவர்கள் மேல் விழுகிறது. உன்னுடைய பாவம் எவ்வளவு பெரிய இரத்தாம்பர சிவப்பை போல
போல் இருந்தாலோ வெண் பஞ்சை போல மாற்றுகிற அந்த வல்லமை உன்னை தொடுகிறது. அந்த வல்லமை தொடுகிறது. அந்த வல்லமை தொடுகிறது. ஹல்லேலூயா. சிலுவை நாத இயேசுவே பேரொளி வீசிடும் தூய இரத்தம் என்னை நோக்கி பார்க்கின்றது. தம் காயங்களா அந்த சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தம். ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை தெளிவா சொல்றாரு. ஒரு நிமிடம் உங்க கண்களை மூடி, ஒரு நிமிடம் எல்லாரும் உங்க கண்களை மூடி நினைச்சு பாருங்க. அந்த இரத்தத்தினால நான் கழுவப்படாம இருந்தேன். இயேசு எனக்கு மரிக்காம எனக்காக மரிக்காமல் இருந்திருந்தார், இயேசு எனக்காக சிலுவை பாடுகளை சுமக்காமல் இருந்திருந்தார், நான் இன்னைக்கு விசேஷித்தவனா மாற்றப்பட்டிருப்பேனா, விசேஷித்தவளா மாற்றப்பட்டிருப்பேனா? நீங்க கண்களை மூடி பார்க்கும்போது அந்த சிலுவையின் காட்சிகளை கர்த்தர் உங்களுக்குள்ள வைக்கிறதை நான் பார்க்கிறேன். சிலுவையின் காட்சிகள் உங்கள் நடுவில் இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். கைகளிலும் கால்களிலும் ஆணிகள், சரீரமெல்லாம் வாரினால் அடிபட்டு கிழிக்கப்பட்டிருக்கிறது. தலையிலே முள்முடி, அந்த முள்முடியில் இருந்து சிந்தின ரத்தம். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அந்த முள் தலையிலே வைக்கப்பட்ட போது அது தலையின் ஒரு பகுதியில் இருந்து கண்கள் வழியாக அந்த முள் வெளியே வந்ததா? அப்படி என்றால் அதிலிருந்து வடிந்த அந்த ரத்தம். சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. அந்த காட்சியை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் விசேஷித்தவனாய் மாற்றுவதற்கு, உன்னை நான் விசேஷித்தவளாய் மாற்றுவதற்கு, நீ போகிற இடத்திலே, நீ படிக்கிற இடத்திலே, நீ வேலை செய்கிற இடத்திலே உன்னை பார்த்து அநேகர் இந்த மனுஷனா இந்த மனுஷியா என்று சொல்ல வைப்பதற்கு தேவன் உன்னை விசேஷித்தவர்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள், அந்த காட்சியை பார்க்கிறவர்கள், அந்த அன்பை உணர்கிறவர்கள் கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்ல. நினைச்சு பாருங்க, அந்த ரத்தம் இன்றைக்கு உங்களை கழுவி இருக்கிறது. நான் சொல்றேன், நம்மளை எல்லாம் விசேஷித்தவனாய் மாற்றுவதற்கு அந்த சிலுவை மரணம் தான் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறது. ஆமே. இப்ப எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் விசேஷித்தவன்? ஆமே. எனக்காக இயேசு மரித்தது உண்மை என்றால் நான் விசேஷித்தவன். ஆமே. நல்ல நிமிர்ந்து நடக்கணும். அல்லேலூயா. இயேசு எனக்காக மரித்திருக்கிறார், என் பாவங்களுக்காக மரித்திருக்கிறார், நான் விசேஷித்தவன். அல்லேலூயா. அந்த தைரியம், அந்த நிச்சயம், அந்த நம்பிக்கை என்னைக்கும் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். அல்லேலூயா. இருக்கும்போது தேவன் நன்மைகளை செய்ய ஆரம்பிப்பார். மூன்றாவது வேதம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 41:9 வாசிக்கலாம். ஏன் நம்ம விசேஷித்தவர்களாம்? ஏசாயா 41:9 வாசிக்க கேட்போம். நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டே, நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். அல்லேலூயா. மூன்றாவது ஏன் நம்ம விசேஷித்தமானவர்கள் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து. ஆமே. அல்லேலூயா. பூமியின் கடையாந்தரங்கள் அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல, எங்கேயோ ஒரு எல்கையில, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற ஒன்னை நான் தெரிந்து அழைத்து நான் என்ன செய்கிறேன்னா, அன்று சொல், நீ என் தாசன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஆமே. அல்லேலூயா. இப்போ நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். இந்த உலக ஆரம்பத்தில் அதான் சொன்னேன், உலகத்தில் பல்லாயிர கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். இருக்கிறாங்களா இல்லையா?
இருக்கிறாங்களா இல்லையா? எத்தனை நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள், எத்தனை சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனா அவைகளை காட்டிலும் எங்கேயோ இருக்கிற உங்களை ஏதோ ஒரு இடத்திலிருந்து, அதான் அந்த வசனம் சொல்ல பாருங்க, கடையாந்தரங்கள் உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து. ஆமே, கடையாந்தரம் நம்ம ஊர்ல சொல்லுவோம் தெரியுமா, முக்குல இருந்து. அல்லேலூயா. ஏதோ ஒரு முக்குல இருந்து, ஏதோ ஒரு இடத்திலிருந்து உன்னை எடுத்து வந்து ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் தெரிந்து கொண்டே. அப்ப விசேஷித்தமானவனா விசேஷித்தமாகாதவர்களா? ஆமா, அதுலயும் சந்தேகம். அல்லேலூயா. ஆமே, நான் சொல்ல முடியும், 2002ஆம் ஆண்டு வரையிலும் பலவிதமான பாவங்கள், பலவிதமான சிற்றின்பங்கள், பலவிதமான காரியங்கள். ஆனால் என்னை இந்த எல்லையில இருந்து எடுத்தனால தாங்க இன்னைக்கு இந்த எல்லைக்குள்ள உங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். என்னை இந்த பகுதியில் இருந்து தெரிந்து கொண்டார். ஆமே, அல்லேலூயா. ஒரு நாள் அருமையான ஒரு ஊழியக்காரர் என்னை பார்த்து கேட்டார், பாஸ்டர் எப்படி சொந்த இடத்துல ஊழியம் செய்றீங்க? ஆமே, கொஞ்சம் அப்புறம் இப்புறம் போய் ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டியது தானே. ஆமே, அல்லேலூயா. ஏன்னா சொந்த இடத்துல இயேசுவையே மதிக்கல. ஆமே, அல்லேலூயா. உண்மையா இல்லையா? இயேசுவையே என்ன செய்யல வந்தாங்க, ஈவன் தச்சனுக்கு பையன். ஆமே, இதுவரையில நம்ம கூட விளையாடிட்டு நடந்தா, அப்படிதானே? இதுவரையிலும் நம்ம கூட பேசிட்டு இருந்தா, இதுவரையிலும் இந்த ஆளுக பையன், இந்த ஆளுக பையன், அப்படிதான் பார்த்தாங்களே தவிர அவர் மூலம் நடந்தவைகளை சொந்த ஜனம் விசுவாசிக்க கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சு. ஆனா எப்ப விசுவாசித்தீங்க தெரியுமா? சிலுவையிலே அவர் நாளிலேயே ஜெயம் கொண்ட போதுதான் அந்த ஜனத்துக்கு தெரிஞ்சு, ஐயோ நம்ம வீட்டு பிள்ளைய யாருன்னு தெரியாம நம்ம விட்டுட்டோமே. தேவ பிள்ளையே, அப்பனால சொந்த ஊர்ல கொஞ்சம் ஊழியம் செய்யணும்னா கொஞ்சம் கஷ்டங்கள் எல்லாம் உண்டு. ஆமே, ஆனா ஆண்டவர் நேற்றைக்கு நான் ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை எனக்கு சொன்னார். என்ன வார்த்தை தெரியுமா? ஆனா கஷ்டம்தான்ப்பா, ஆனா ஒரு நாள் வரும்போது அதே இடத்துல தேவ நாம மகிமைக்காக கர்த்தர் மாற்றுகிற ஒரு நாள் வரும் என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் சொன்னார். நான் பெருமைக்காக சொல்லலை, நான் நேற்றைக்கு கொஞ்சம் பாரத்தோடு இரவிலே கொஞ்ச நேரம் நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்ன இந்த வசனத்தை தியானித்து எழுதி விட்டு இந்த தெரிந்து கொண்ட விதத்தை வச்சு நான் கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நிமிஷத்தை நான் படிக்கும்போது எப்படி இருந்த ஆண்டவரே, அதிலிருந்து என்னை தெரிந்து கொண்டீரே. ஆண்டவரே, நான் நண்பர்கள் மத்தியில் எப்படி இருந்த ஆண்டவரே, அதிலிருந்து என்னை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. இதெல்லாம் நினைச்சு இருக்கும்போது தான் இந்த வார்த்தைகள் எனக்குள்ளே ஆவியானவர் பேசிக்கொண்டே இருந்தார். அப்போ ஆண்டவர் எனக்கு மீண்டும் ஒரு காரியத்தை எனக்கு சொன்னா, இன்னைக்கு பாருங்க, உன்னை பார்க்கிறதற்கு சாதாரணமா தெரியலாம், உன் சொந்த ஜனம் கூட உன்னை பார்ப்பதற்கு காத்திருக்கிற நாட்கள் வரப்போகிறது என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. தெளிவாய் ஆண்டவர் பேசினார். சொந்த பந்தங்களா இருக்கலாம், சொந்த ஜனமா இருக்கலாம், காத்து நிற்கும் அப்படிப்பட்ட நாட்கள் உருவாக்கப்பட போகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளை, அதுக்கு தான் கர்த்தர் இப்ப எல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறார். ஆமே, அதுக்கு தான் கர்த்தர் சபையை கொடுத்திருக்கிறார், அதுக்கு தான் உங்களை எல்லாம் உள்ள கொண்டு வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப எத்தனை பேர் சொல்ல முடியும், எங்கேயோ இருக்கிற உங்களை ஆண்டவர் ஆலயத்தில் எதுக்கு கொண்டு வந்தார் தெரியுமா? உங்களை தெரிந்து கொண்டது எதுக்கு தெரியுமா? நீங்கள் தான் விசேஷித்தமானவர்கள். ஆமென், அல்லேலூயா. இல்லைன்னா உதறி தள்ளி இருக்கலாம். பாருங்க, ரோட்ல இன்னைக்கு குடிச்சிட்டு கிடக்கிறவன் நாளைக்கு சபையில போய் நிக்கிறான். ஆமே, ஏன் தெரியுமா? அவன் விசேஷித்தமானவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. யாருக்கு வேண்டான்னு ஊரே ஒதுக்கி தள்ளுது, அந்த மனுஷன் எங்கேயோ போய் ரட்சிக்கப்பட்டு வேதத்தை தூக்குறான். அவனை அத்தனை ஜனங்களும் விசேஷமாய் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். தேவ பிள்ளையை தேவன் தெரிந்து கொள்ளும் போது நீங்கள் விசேஷித்தமானவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் விசேஷமானவன்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்களுக்கு உங்களையே சொல்லுவதற்கு நீங்க யோசிக்கிறீங்க. நான் சொல்ல முடியும், நான் விசேஷமானவன். ஆமே, அல்லேலூயா. சில மனுஷன் அடங்காத பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்க, இது ஒரு விசேஷமான பிறவியா தான் இருக்குன்னு. ஆனா நம்மளை பார்த்து சொல்ல போறாங்க, அல்லேலூயா, இது ஒரு விசேஷமான கேஸ் தான். ஆமே,
அல்லேலூயா. சொல்ல வைக்கணுங்க. அதுதான் கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு இந்த மாதம் நீங்க பிடிச்சு கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அந்த உலகத்தில் இருக்கிற பறவைகளா இருக்கலாம், மிருகங்களா இருக்கலாம், மரம் செடி கொடிகளா இருக்கலாம், அவைகளை எல்லாம் பிழைப்பூட்டுகிற கர்த்தர் அவைகளை பார்க்கிலும் என்னை விசேஷித்தவளாய் வைத்திருக்கிறார். என்னை விசேஷமாய் வைத்திருக்கிறார். தெய்வ பிள்ளை, இந்த வாக்கியம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது. ஆமென் சொல்லுங்க பாப்போமே. நமக்கு கொடுத்த இந்த வாக்கியத்தை ஒரு நாளும் விட்டு விடக்கூடாது. என்னை தெரிந்து கொண்டார் என் தேவன், என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல விருங்க, நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவோ என்னை தெரிந்து கொண்டார். நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவோ என்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே என்னை அவர் பிள்ளையாய் தெரிந்து கொண்டார். என்னை விசேஷித்தமானவனாய் தெரிந்து கொண்டார். என்னை விசேஷம் உள்ளவர்களாய் தெரிந்து கொண்டார். தெய்வ பிள்ளை, எதுக்கு தெரியுமா? இன்றைக்கு எல்லாவற்றையும் பார்க்கலாம். நான் சொல்றேன், நம்ம தான் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. அப்படி எல்லாரும் நம்ம எழும்பி நிற்க போகிறோம். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது. பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க, நான் விசேஷம் உள்ளவன், நான் விசேஷமானவன், நான் விசேஷமானவன்? எத்தனை பேர் அறிக்கை பண்ண விரும்புறீங்க? எத்தனை பேர் அறிக்கை பண்ண விரும்புறீங்க? எத்தனை பேருக்குள்ள அந்த இரட்சணியத்தின் அந்த சந்தோஷம் இருக்கிறது? உலகத்துல யாருக்கும் வேண்டாங்க, யாருக்குமே நம்ம வேண்டாம். ஆனா தேவன் நம்மளை தெரிந்து கொண்டாரா இல்லையா? தெரிந்து கொண்டாரா இல்லையா? நினைச்சு பாருங்க. தேவ பிள்ளைய, தேவன் மேல இந்த தாகம் வருவதற்கு காரணம் என்ன? தேவன் மேல இந்த வாஞ்சை வருவதற்கு காரணம் என்ன? அவர் நம்மை தெரிந்து கொண்டதுதான் அதனுடைய நோக்கம். அவர் நம்மை தெரிந்து கொண்டதுதான் அதனுடைய நோக்கம். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க, ஹல்லேலூயா? தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா, மகனாக மகளாக தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா, மகனாக மகளாக தெரிந்து கொண்டா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷம். எத்தனை பேர் விசுவாசித்து சொல்ல விரும்புறீங்க, நான் இயேசுவின் பிள்ளை, என்னாலும் சந்தோஷமே. மகனாலே மகளாலே சுகமானே, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, நாடும் சந்தோஷம். நல்ல கைகளை தட்டி பாடாமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, நாடும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா, மகனாக மகளாக தெரிந்து, சேர்ந்து ஒருமித்தாமே. தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா, மகனாக மகளாக தெரிந்து கொண்டா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டேன்,
விசேஷமானவன். கழுவப்பட்டே இயேசுவின் இரத்தத்தாலே. ஒரு விஷயம் கூட, கழுவப்பட்டே இயேசுவின் இரத்தத்தாலே. கழுவப்பட்டே இயேசுவின் இரத்தத்தாலே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. சொல்ல விரும்புகிறேன், நான் இயேசுவின் பிள்ளை. அந்த நிச்சயம், ஓ இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விசேஷமானவர்கள் என்கிற அந்த நம்பிக்கை நல்ல கைகளை தட்டி ஆவியானவருக்கு நல்ல நன்றி சொல்லுங்க பாப்போம். என்னை போல் விசேஷமானவர்கள் யாரும் இல்லை. ஏனென்றால் நான் அவர் சாயலில் உருவாக்கப்பட்டேன். எனக்காக அவர் மரித்திருக்கிறார். என்னை அவர் தெரிந்திருக்கிறார். என்னை அவர் தெரிந்து கொண்டார். ஆகவே நான் விசேஷமானவன். விசேஷ